இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சிறப்பான மிக உன்னதமான ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. உன்னதமான தலைவனுடைய சிறப்பான பகிர்வின் அடையாளம் இது. இதுவரை இந்த உலகத்தில் எந்த தலைவனும் பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு பகிர்வை கொடுத்த தலைவன் இயேசு கிறிஸ்து. இதுவரை எந்த ஒரு சிறப்பான தத்துவமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தத்துவத்தை இந்த உலகத்திற்கு இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா வழியாக கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உன்னதமான சிறப்பான பகிர்வையும் அடையாளத்தையும் உணவையும் பெற்றிருக்கின்ற நாம் இந்த இயேசுவினுடைய உணவை பெற்றுக்கொண்டு உள்ளத்திலே உறுதியையும் உடலிலே சிறப்பான தகுதியையும் நாம் அடைந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இயேசுவிற்கு சான்று பகர இயேசுவாக வாழவும் மாறவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கிறிஸ்டோபர், நிர்மலா, லிவியா, லயா கருத்துப்படி
ஜெயபாலன், மேரி ராஜாமணி, ரெக்ஸ் ரொசாரியோ ஆண்மலை பாட்டிக்காகவும், மலையப்பன் வீடு ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்துனி முத்தின திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், லூயிஸ் சார்லி இவருடைய கருத்துப்படி சூசை மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆல்பர்ட் பபிதா இவருடைய கருத்துப்படி சுசீலா மதலை மேரி ஜேம்ஸ் சூசைராஜ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், போஸ்கோ லதா இவருடைய கருத்துப்படி போஸ்கோ ஆசிரியருடைய உடல் நலத்திற்காகவும் மற்றும் கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மீண்டு வர வேண்டும் என்றும், இனியும் இந்த தொற்று நோய் எவரையும் பாதிக்காத வண்ணம் இறைவன் தாமே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 24வது அதிகாரம் 3-8 முடிய இறைவசனங்கள். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ராயலின் 12 குலன்களாக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ராயல் மக்களை இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பரின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகி உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 9வது அதிகாரம் 11-15 முடிய இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டதல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்ததல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தமல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரு முறை தோயத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து சென்று செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை கடவுளுக்கு
மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறைவாக்கியங்கள் 12 முதல் 16 முடிய, மீண்டும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய தினம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு சிறப்பான திருவிழா, உன்னதமான திருவிழா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த திருவிழா பொருளையும் அருளையும் அர்த்தத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றது. காரணம், இந்த கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் தான் இந்த திருச்சபையை ஏற்படுத்தியது. இன்றைக்கு இந்த திருச்சபை மீண்டுமாக அதை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அழகாக சொல்லுவார்கள், யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஊற்றும் உச்சமும் இந்த நற்கருணை தான். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் தான் ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ அழைத்து செல்லுகின்றது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கின்றார்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை, பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நிகழ்வை, அல்லது இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் சிந்திக்காத ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சிறப்பாக விட்டு சென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒவ்வொரு தலைவரையும் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கும். காந்தியை எடுத்துக்கொண்டால் அகிம்சை என்ற ஒரு அடையாளம். அன்னை தெரேசாவை எடுத்துக்கொண்டால் சேவை என்ற ஒரு அடையாளம். இன்னும் பல்வேறு உலகத்தினுடைய புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கும். அதே போல இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மதத்திற்கும் அடையாளங்கள் உண்டு. அது அவருடைய புனித நூலாகவோ அல்லது ஓர் அடையாள சின்னமாகவோ கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்று சொன்னால் அது நற்கருணை தான். இந்த நற்கருணையினுடைய ஆழத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உணர வேண்டும் என்றால் இதை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இதனுடைய அதிசயமும் அற்புதமும் புரியும். காரணம், நற்கருணை என்பது ஏதோ ஒரு வெற்று அடையாளம் அல்ல. இறைவனே தன்னை முழுமையாக பலியாக்கி உணவாக கொடுத்து நம்மிலே வந்து உறைகின்ற உன்னதமான பிரசன்னம். அதான் நற்கருணை. நற்கருணைங்கிறது ஏதோ ஒரு அப்பத்தை எடுத்துட்டு இது கிறிஸ்துவின் உடல், ரசத்தை எடுத்துட்டு இது கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லுகின்ற வெற்று அடையாளம் அல்ல. அது இயேசுவினுடைய உயிரோட்டமுள்ள ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த நற்கருணையில பதிவு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு அப்பமும் ஒவ்வொரு இரத்த துளியும் ரசமும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கின்றது. அதான் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். இன்றைக்கு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஒரு மனிதனை மிகச்சிறந்த மனிதனாகவும் இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு புனிதனாகவும் மாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் பொருந்தியது. நாம் திருவழிபாட்டு ஆண்டு காலத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றோம். இயேசுவிற்கென்று, அன்னை மரியாளுக்கென்று, கடந்த வாரம் கொண்டாடிய மூவர் இறைவனை, தூய ஆவியானவருடைய வருகை, இப்படி பல்வேறு விழாக்களை நாம் திருவழிபாட்டு ஆண்டு காலத்தில் கொண்டாடுகின்றோம். மிகச்சிறப்பான ஒரு திருவிழா அப்படின்னம்னா அது இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. மற்ற திருவிழாக்கள் அனைத்தும்
எப்போதோ நடந்த ஒரு நிகழ்வை மீண்டும் கொண்டாடி நமக்குள் ஒரு உணர்வையும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஆசிரையும் பெற்றுக் கொடுக்கின்ற விழாக்களாக இருக்கும். அல்லது சில மறையுண்மைகளை தியானித்து பார்ப்பதற்கும் அதை மீண்டும் விசுவசித்து ஏற்றுக்கொள்வதற்குமான விழாக்களாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாதான் இன்றைக்கு நம்மை தியானிப்பதும் விசுவசிப்பதற்கு மாத்திரமல்ல, அல்லது எப்போதோ நடந்த ஒரு நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு மாத்திரமல்ல, மாறாக அவராகவே நாம் வாழ அழைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு விழா. இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் இதை போன்று சிந்தித்ததில்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் இதை போன்று கொடுத்து சென்றதும் இல்லை. அப்படி என்ன வித்தியாசமான உன்னதமான ஒரு சிந்தனை, அப்படி என்ன கொடுக்காத ஒன்றை ஆண்டவர் இயேசு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனோடும் தன்னுடைய பிரசன்னத்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இயேசு சிந்தித்த ஒரு சிந்தனையினுடைய உச்சகட்டம் தான் தன்னையே உணவாக பகிர்ந்து கொடுத்தது. இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவனும் கொடுக்காத ஒன்றைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவனும் இப்படி கொடுத்ததில்லை. நாட்டுக்காக உயிர் துறந்திருக்கின்றார்கள், புரட்சியின் பொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள், அல்லது தங்களுடைய சொத்து சுகம் செல்வம் அனைத்தையும் வாரி வழங்கி இருக்கின்றார்கள், எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்காக தங்களையே தியாகம் செய்து அவருடைய நல்வாழ்க்கைக்காக தங்களுடைய உயிர் மூச்சை இழந்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு தரப்பிலையும் பல்வேறு தளத்திலையும் தலைவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து சென்ற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் இந்த உலகத்தில் இந்த தத்துவத்திற்கு மேற்பட்ட தத்துவம் எதுவும் இல்லை, இந்த மறையுண்மைக்கு மேற்பட்ட மறையுண்மை எதுவும் இல்லை, இப்படிப்பட்ட தியாகத்திற்கு மேற்பட்ட தியாகம் எந்த ஒரு தியாகமும் இல்லை. இந்த ஒரு தலைவனை போல மக்களுக்காக சிந்தித்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. காரணம், மக்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக உணர்வுகளுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் இதை பல இடங்கள்ல இதற்கான பின்னணிகளையும் மிகச்சிறந்த பின்புலங்களையும் நாம் கண்டறியலாம். யோவான் நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் முழுவதும் இந்த நற்கருணை பற்றி தான் இருக்கும். இந்த ஒரு பின்னணியில் அவர் 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய அந்த நிகழ்வை யோவான் நற்செய்தியால் மிகச்சிறப்பாக சுட்டி காட்டுவார். என்ன அப்படின்னா, அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். ஆயனில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததால் அவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டு இந்த புதுமையை செய்கின்றார். அவர்களை பந்தியில் அமர்த்துகின்றார், இருக்கின்ற 5 அப்பங்களை வாங்குகின்றார், அதை பகிர்ந்து கொடுக்கின்றார். அப்போ அப்பம் என்பது சாதாரண அப்பம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். ரசம் என்பது சாதாரண ரசம் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஒரு இறைவனுடைய உடலையும் ஒரு இறைவனுடைய இரத்தத்தையும் உண்டு பருகின்ற ஒவ்வொரு மனிதனும் அதே இறைவனாக மாறப்போகின்றான். எனவேதான் கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய மூலதனம் என்ற புத்தகத்திலே மிக அழகாக சொல்லுவார், man is what he eats. மனிதன் எதை உண்கின்றானோ அதுவாக மாறுகின்றான். அவன் எதை உண்கின்றானோ அதுவாக மாறுகின்றான். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் உண்டு பருகுகின்ற நாம்
யாராக மாறணும்னா இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவினுடைய மிகச்சிறந்த அழைப்பும் சவாலும். இயேசுவை போல நாம் வாழவும் இயேசுவை போல நாம் மாறவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண உணவு ஒரு மனிதனை அதுவாக மாற்றுகின்ற சமயத்திலே ஒரு இறைவனுடைய உடலும் இரத்தமும் எந்த அளவுக்கு நம்மை மாற்ற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாற்ற முடியுமா, மாற முடியுமா? ஒரு கேள்வி. ஆனால் நிச்சயம் மாற முடியும். ஒரு அனுபவத்தை, ஒரு உண்மை நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நமக்கு தெரியும், ஜாலியன் வாலாபாக் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் இங்கு ஆயிரக்கணக்கான தியாகிகள் மரித்தார்கள். வெள்ளையின ஆங்கிலேய அரசு காக்கை குருவிகளை போட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை சுட்டு தள்ளியது. முக்கியமான ஒரு இடம். இப்போ சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு கூட்டம் அறிவிக்கப்படுகின்றது ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திலே. அங்கு எண்ணற்ற மனிதர்கள் ஒன்று கூடி கொண்டிருக்கின்றார்கள். சாறை சாறையாக, அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல மிக பெரும் எழுச்சி கூட்டம் நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து கொண்ட ஆங்கிலேய அரசு அதை தகர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றது. அப்பொழுது அந்த ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர் என்பவன் அணி அணியாக, சாறை சாறையாக குவிந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை கண்டு இவர்களை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டுகின்றான். அதான் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது 4 பக்கமும் மதில் சுவர்களாலும் சூழப்பட்ட ஒரு இடம். ஒரு குறுகிய வாயில் வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும். அந்த ஒற்றை வாயில் தான் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும். அப்பொழுது கூட்டத்திற்கு தலைவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு, ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு அந்த இடத்திற்கு விரைந்து செல்லுகின்றான். விரைந்து சென்ற அவன் உள்ளே வருவதற்கும் வெளியே வருவதற்குமான ஒற்றை வழியை அடைத்து நிற்கின்றான். ஒட்டுமொத்த படையும் அந்த வழியை அடைத்து நிற்கின்றது. கையிலே ஆயுதம், துப்பாக்கி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார். அந்த அதிகாரி அந்த படைகளுக்கு ஆணையிடுகின்றான், ஷூட், சுடுங்கள் என்று சொல்லி. அந்த படை வீரர்கள் காக்கை குருவிகளை சுடுவதைப் போல அங்கிருந்த அத்தனை மனிதர்களையும் சுட்டுத் தள்ளுகின்றார்கள். ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லை. கலைந்து செல்லுங்கள் என்ற முன்னறிவிப்பு கூட இல்லை. ஈவு இரக்கமின்றி அங்கு சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். மதில் சுவர், நன்றாக உயரமான மதில் சுவர். ஏறி குதிப்பதற்கு பல பேர் முயற்சிக்கின்றாக முடியவில்லை. எதிர்த்து கொண்டு இந்த வருகின்ற வழி வழியாக அவர்கள் வருகின்றார்கள், சுடப்படுகின்றார்கள். இருப்பினும் ஒரு சிலர் தப்பிக்கின்றார்கள், சிலர் மடிந்து போகின்றார்கள். அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் விழுந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சிலர் அந்த கிணற்றிற்குள் குதிக்கின்றார்கள். அங்கே அவர்கள் மூழ்கி மடிந்து விடுகின்றார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அங்கே ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு தப்பித்து வெளியே ஓடுகின்றான். வெளியே ஓடியவன் எல்லா கலவரங்களும் முடிந்த பிற்பாடு திரும்ப அந்த இடத்திற்கு வருகின்றான். வருகின்ற பொழுது கையிலே ஒரு காகிதத்தையும் சுரண்டுவதற்கு ஒரு கத்தி போன்ற கருவியும் எடுத்து வருகின்றான். ஏன் அப்படின்னம்னா, சுடப்பட்ட அந்த போராட்ட வீரர்களுடைய இரத்தம் அங்கிருந்த மதில் சுவர்களிலே தெறித்து அது உறைந்து போயிருந்தது. இந்த இளைஞன் ஒரு 18-19 வயசு தான் இருக்கும்.
அந்த காகிதத்தை எடுத்து சென்று அந்த இரத்த துளிகளை எல்லாம், உறைந்து போன இரத்த துளிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அந்த காகிதத்திலே சேமித்துக் கொள்ளுகின்றான். சேமித்துக் கொண்டு அவன் எடுத்துச் செல்கின்றான், வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றான். பத்திரமான ஒரு இடத்திலே வைக்கின்றான். வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடன் அவனுடைய வேலை என்ன அப்படின்னம்னா, அந்த இடத்திற்கு வந்து வைக்கப்பட்ட அந்த பொட்டலத்தை பிரித்து அதில் இருக்கின்ற இரத்த துளிகளில் ஒரு சிறு துளியை எடுத்து தன்னுடைய வாயிலை போட்டுக்கொண்டு, ஒரு நாள் இந்த தியாகிகளைப் போல நானும் தியாகியாக மறைப்பேன், தியாகியாக இறப்பேன் என்று சொல்லி சூளுரைக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவன் செய்த இந்த காரியம், அந்த தியாகிகளினுடைய இரத்த துளிகளை உண்டு நானும் ஒரு நாள் தியாகியாக மறிப்பேன் என்று சொல்லி சூளுரைக்கின்றான். இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருடக்கணக்கிலே அவன் செய்கின்றான். இந்திய சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை அந்த இளைஞன் எடுக்கின்றான். ஆங்கிலேயரிடமிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக, ஊர் ஊராக சென்று சுதந்திர போராட்டத்தினுடைய கனலை மூட்டுகின்றான். எங்கெல்லாம் எதிர்ப்பு ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் எதிர்த்த ஆங்கிலேய இனத்தை சூறையாடுகின்றான். வெள்ளை மனிதர்களை பல இடங்களிலே கொன்று குவிக்கின்றான். எந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தாரோ அவரையும் ஒரு நாள் தீர்த்து கட்டுகின்றான். இப்பொழுது அவன் தேடப்படுகின்ற குற்றவாளியாக மாறுகின்றான். ஆங்கிலேய அரசு அவனை வலைவீசி தேடுகின்றது. அவனுக்கு தெரியும், ஒரு நாள் எப்படியாவது பிடிபடுவோம் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் தப்பித்து பார்க்கின்றான். ஒரு நாள் அவன் ஆங்கிலேய அதிகாரிகளிடம் மாட்டுகின்றான். அப்பொழுது அவர்கள் அவனை இழுத்து வருகின்றார்கள். எந்த இடத்திற்கு? எந்த இடம் தியாகிகளை பெற்றுக்கொண்டதோ, எந்த இடத்துல அந்த போராட்ட வீரர்களுடைய இரத்தம் சுவர்களிலே தெளித்து உறைந்து போயிருந்ததோ அந்த ஜாலியன் வாலாபாக் இடத்திற்கு, அந்த முச்சந்திற்கு இழுத்து வரப்படுகின்றான். இழுத்து வரப்பட்ட அவன் அங்கு தூக்கிலிடப்படுகின்றான். இந்த இன்னுயிரை இந்த மண்ணிற்கு கொடுக்கின்றான், தியாகியாக மறிக்கின்றான். வேற யாரும் இல்லை, பகத்சிங். 21 வயதே நிரம்பிய ஒரு இளைஞன் தியாகியாக மறிப்பதற்கு, ஒரு தியாகியினுடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் அவனை தூண்டி எழுப்பி இருக்கின்றது என்றால், இன்றைக்கு நாம் உட்கொள்வது சாதாரண மனிதனுடைய, சாதாரண ஒரு தியாகியினுடைய ரத்தம் அல்ல. மாறாக ஒரு மாபெரும் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் உண்டு பருகுகின்றோம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்ப எந்த அளவுக்கு அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கடவுளாக, இறைவனாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே உண்டு பருகுகின்றோம். அது நம்மை மாற்ற வேண்டும். எப்படி? இயேசுவாக. இயேசுவாக தியாகிகளுடைய இரத்தத்தை உண்டு விட்டு நானும் ஒரு நாள் தியாகியாக மறிப்பேன் என்று சொன்ன அந்த இளைஞனைப் போல, அந்த இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நான் ஒரு நாள் இயேசுவாக முழுமையாக மாறி மறிப்பேன் என்ற ஒரு சூளுரை நமக்கு வர வேண்டும். அதுதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவுடைய உச்சகட்டமாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த திருவுடலும் திருரத்தம் நமக்கு வாழ்வை பெற்றுக் கொடுத்தது. இந்த திருவுடலும் திருரத்தமும் நமக்கு விண்ணகத்தினுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நம்மை இந்த திருவுடலும் திருரத்தமும் அவராக உருமாற்ற வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒருவேளை இதுவரைக்கும் கடமைக்காக, வாடிக்கைக்காக
வாங்கி இருக்கலாம், கூட்டத்தோடு கூட்டமாக வாங்கி இருக்கலாம். இல்லை, நான் உண்கின்ற ஆண்டவர் இயேசுவுடைய உடல், நான் பருகின்ற ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தம் என்னை இயேசுவாக மாற்ற வேண்டும். இனி என்னுடைய வாழ்வு முழுவதும் இயேசுவை போல சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை மிக்க லட்சியவாதியாகவும், என்னுடைய செயல் இயேசுவை போல செயல்திறமிக்க செயல் வீரனாகவும், உறுதிமிக்க விசுவாசத்தையும் என்னிலே உருவாக்க வேண்டும். இயேசுவை போல வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் மறு கிறிஸ்துவாக மரிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைமாத நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் ஊற்றான இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் உமது திருமகனின் திருவுடல் திரு ரத்தமும் எம் வாழ்வின் நிறை உணவாகவும் உடலுக்கு திருமருந்தாகவும் ஒன்றிப்பில் அனைவருக்கும் ஊக்கமருந்தாகவும் செயல்பட்டு இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, தம் உடலின் ஒவ்வொரு அணுவையும் மக்களுக்கென வழங்கிய இயேசுவின் திருவுடல் திரு இரத்த திருநாளன்று எங்கள் குடும்பங்களின் உள்ள அனைவரும் மக்களின் நல்வாழ்வுக்கு ஏதோ ஒரு வகையில் தம்மையே வழங்கும் வழிகளையும் தன்னலமற்ற தொண்டுள்ளமும் எமக்கு தரவும், தொற்று நோய் போராட்டத்தில் தம்மை இணைத்துள்ள அனைத்து தன்னலமற்ற சேவை புரிவோருக்கு பாதுகாப்பாக தரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, உலகெங்கும் எழுந்துள்ள இயற்கை சீற்றங்களால் துயரத்திலுள்ள மக்களை கண்ணோக்கும். அவர்களின் துயரங்களை துடைத்து தொற்று நோயிலும் விபத்துக்களினாலும் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் தழைத்தோங்கவும், இழப்புகளினால் வாடி வருந்துவோர்கள் அனைத்தையும் மீண்டும் நிறைவாய் பெற்றிட வேண்டிய வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஊற்றான இறைவா, சிறார் முதல் எம் இளையோர் வரையுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் நல்ல நாணத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வலம் வர
உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதாக உம்மை உட்கொள்ளுகின்ற நாங்கள் நீராக மாற உதவி செய்வீராக. இது உலகத்தினுடைய உன்னத அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருவுடலும் திருரத்தமும் எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து நாங்கள் இயேசுவாக, இயேசுவின் கரங்களாக, இயேசுவின் கால்களாக, இயேசுவின் இதயமாக செயல்படவும், இயேசுவினுடைய லட்சியத்தோடு இணைந்து பயணிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. இன்னும் குறிப்பாக கொரோனா தொற்று நோய்க்கு ஆட்பட்டு தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மீண்டும் இயல்பு வாழ்க்கை இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்க உதவி செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பலியாக கேட்டாய வீரகா, மனமாற பலியாக்க வந்தாய். மகனையே பலியாக கேட்டாய் அபீரகா, மனமாற பலியாக்க வந்தாய். மனதினை மாசின்றி கேட்டாய், மனதினை மாசின்றி கேட்டாய். நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாகத் தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாகச் சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருதில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன்னையே சிறப்பாக இந்த நற்கருணையிலே பகிர்ந்து கொடுத்து உன்னதமான பலியை இந்த உலகிற்கு கொடுத்து சிறப்பான ஒரு உணவை இந்த மனித குலத்திற்கு விட்டு சென்றிருக்கின்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இழுத்து எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உடலிது அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது. நம் வாழ்வின் உணவிது, இறைவனின் உடலிது அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது. நம் வாழ்வின் உணவிது. அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்
வேளைகள் எல்லாம் விசுவாசமே. ஆண்டவர் வருகின்ற நாள் வரை நாமும் மரணத்தின் அறிக்கை செய்வோமே. ஆதலினால் தகுதியுடன், ஆதலினால் தகுதியுடன் அப்பத்தை உண்டிடுவோம், நாம் கிண்ணத்தில் பருகிடுவோம். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது, மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து கேரளா விஷன் ஆபரேஷன் கீழ் 4வது சேனலில் இந்த ஸ்கை டிவி ஆனது ஒளிபரப்பாகி, ஸ்கை டிவியிலே இந்த திருப்பலியானது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு ஜெபமாலை ஒளிபரப்பாகின்றது. வெள்ளிக்கிழமையின் பொழுது இறையிறக்க நவநாள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. எனவே காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலியிலும், மாலையிலே நடைபெறுகின்ற ஜெபமாலையிலும், வெள்ளிக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற இறையிறக்க நவநாளிலும் குடும்பமாக அமர்ந்து சிறப்பாக பங்கெடுத்து பயனடைய அன்போடு வேண்டுகின்றேன். இந்த ஒளிபரப்பிற்கு உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். என்னை தொடர்பு கொள்ளும்படியாகவும் அல்லது கிரைஸ்ட் தி கிங் சர்ச் யூடியூப் சேனல் வழியாக வருகின்ற அந்த எண்ணை தொடர்பு கொள்ளும்படியாகவும், இன்னும் இந்த ஸ்கை டிவி ஒளிபரப்பின் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற எண்ணை தொடர்பு கொண்டும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களையும் நன்கொடைகளையும் பதிவு செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். தொடர்ந்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம், ஒன்றாக நாம் இணைந்து பயணிப்போம். மாபெரும் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாம் விடுதலை பெற ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான உடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை
குடித நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான நம்முடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் நம்முடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அலையொளிர் அருளினை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிர் அருளினை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. அலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல் காலமும் காத்தருள்வாய். அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. கால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத துளியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடக்கே. அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி